அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவு மார்ச் மாதம் 6ஆம் தேதி சனி பெயர்ச்சி நடக்க போகுது இல்லையா? அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக வந்து 2 விதமான சனி பெயர்ச்சி வந்து சொல்லுவாங்க. ஒன்று திருக்கணித பஞ்சாங்கத்தின் படியான சனி பெயர்ச்சி, இன்னொன்று வாக்கிய பஞ்சாங்கம் படியான சனி பெயர்ச்சி. இப்போ மார்ச் மாதம் 6ஆம் தேதி நடக்கக்கூடிய சனி பெயர்ச்சி அப்படின்றது வாக்கிய பஞ்சாங்கத்தின் படியான சனி பெயர்ச்சி. ஆக்சுவலாக இதை தான் நம்ம வந்து காலம் காலமாக வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தோம். அதாவது நம்மளுடைய ரிஷிகள், முனிவர்கள் இவர்களால் கொடுக்கப்பட்ட ஒரு பஞ்சாங்கம் தான் இந்த வாக்கிய பஞ்சாங்கம். சேட்டலைட் முறைப்படி நவீன காலத்தில் இவை திருத்தி அமைக்கப்பட்டது. அதுதான் வந்து திருக்கணித பஞ்சாங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா திருநள்ளாறுல பாத்தீங்க அப்படின்னா காலங்காலமா பூஜை பண்றது எல்லாமே வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் தான். திருத்தப்பட்ட பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் ஒரு நாள் அவங்களும் பூஜை போடுறாங்க. ஆனா அந்த அளவு சிறப்பா இருக்காது. மார்ச் மாதம் 6ஆம் தேதி திருநள்ளாறுல பூஜை வந்து சிறப்பா இருக்கும். சனி பெயர்ச்சி அன்னைக்கு தான். ஒரிஜினலா அன்னைக்கு தான். இப்போ விருச்சகம் ராசிக்கு இந்த சனி பெயர்ச்சி எப்படி இருக்க போகின்றது அப்படின்ட்டு பார்ப்போம். ஆக்சுவலா சனி இதனால் வரைக்கும் 4ஆம் இடத்தில் வந்து டிராவல் பண்ணார். 4ஆம் இடம் அப்படின்றது அர்த்தாஷ்டம சனி. இந்த அர்த்தாஷ்டம சனியில எந்த மாதிரியான பாதிப்புகள் இருக்கும் அப்படின்னு சொன்னா 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய பாதிப்பில் பாதி பாதிப்பு, அதாவது அஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய பாதிப்பில் பாதி பாதிப்பு இந்த 4ஆம் இடத்தில் கொடுத்திருப்பார் சனி பகவான். இப்பொழுது பெயர்ச்சியாகி பஞ்சமஸ்தானத்தில் 5ஆம் இடத்தில் நகர்கிறார். இதனால என்ன பலன்கள் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இதனால் வரைக்கும் உங்களுக்கு தடைப்பட்டிருந்த காரியங்கள் நிறைவேறும். காரிய தடை நீங்கும். இதான் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு லாக் ஆகிருக்கும். நீங்க செய்ய துடிப்பீங்க. ஆனாலும் உங்களால செய்ய முடியாது. உங்க கைகள் வந்து கட்டப்பட்டது போன்ற ஒரு ஃபீல். இது வந்து கட்டு அவிழ்த்து விடப்பட்டது இந்த நேரத்தில் அப்படின்ட்டு எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, மே மாதம் உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் இருந்த குரு வந்து 9ஆம் இடத்திற்கு பெயர்ச்சி ஆகிறார். இது அதை விட யோகமான ஒரு பீரியட். சரிங்களா? இந்த டயத்துல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த 2 சனியும், குருவும் நன்மை தரக்கூடிய நேரத்தில் இந்த 2 கோள்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய காலத்தில், நீங்கள் சில புதிய முயற்சிகளை கையில் எடுக்கலாம். அப்புறம் சில பேர் சொல்லியிருப்பாங்க, இது வந்து ஜாக்பாட் காலம். தொட்டதெல்லாம் மண்ணை தொட்டால் பொன்னாகும் அப்படின்ட்டுலாம் சிலர் சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி வந்து அமைப்புகள் வந்து விருச்சிகம் ராசிக்கு உண்டு. ஆனா அது எல்லாருக்குமே கிடைக்குதா அப்படின்னு சொன்னா எல்லாருக்குமே கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த நேரத்துல குரு தசை யாருக்கு நடக்குது? புதன் தசை யாருக்கு நடக்குது? சுக்கிர தசை யாருக்கு நடக்குது? இந்த 3 தசைகள் யாருக்கு நடக்குதோ, அவர்களுக்கு வாழ்க்கையில் கண்டிப்பாக இவை மறக்க முடியாத ஒரு காலமாக திகழும். அதாவது அவர்கள் நினைத்து வைத்திருப்பாங்க இல்லையா? ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணி இந்த மாதிரியான பொசிஷனுக்கு நம்ம போணும். இந்த மாதிரியான காலகட்டத்தில இந்த மாரி நம்ம பண்ணணும். ஓகே. இந்த ஜாக்பாட் காலகட்டம் யாருக்கெல்லாம் வந்து கிடைக்கப் போகுது அப்படின்னா, விருச்சிகம் ராசியில இருக்க எல்லாருக்குமேவா அப்படின்னா, கண்டிப்பா எல்லாருக்குமே கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. குரு தசை, புதன் தசை, சுக்கிர தசை. இந்த 3 தசைகள் எந்த ஜாதகக்காரருக்கு விருச்சிகம் ராசியில் நடைபெறுகின்றதோ, அவர்களுக்கு இது மிகவும் யோகமான ஒரு காலகட்டமாக திகழும். மற்றவர்களுக்கு மீடியமா இருக்கும். ஓகேவா? இது அது அப்படி இப்படின்னு அடிச்சு விட விரும்பல. மற்றவர்களுக்கு கிராஜுவலா ஒரு இம்ப்ரூவ்மென்ட் தெரியும். அது வந்து ஒரு நம்பத்தகுந்த அளவுக்கு ஒரு மீடியமான ஒரு இம்ப்ரூவ்மென்ட். ஆனா, சுக்கிர தசை, புதன் தசை, குரு தசை இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டம். அவங்கலாம் இந்த பீரியட இந்த 1 1/2 ஆண்டுகள் இந்த பீரியட ரொம்ப யூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொன்னா, வாழ்க்கையில மேலும் மேலும் ஒரு சிறப்பான ஒரு இடத்துக்கு போறது வந்து உறுதி. சரிங்களா? அப்போ விருச்சிகம் ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது சனி பகவான் நன்மையை கொடுத்திருப்பார். இடையில இப்ப 4ஆம் இடத்தில் வரும்பொழுதும், அந்த 4ஆம் இடத்தில் சனி வக்கர பெயர்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கும் பொழுதும் மிகுந்த துன்பத்துக்கு ஆளாயிருப்பீங்க. இப்ப அதிலிருந்து ஒரு ரிலீஃப் கிடைக்குது. பிளஸ் உங்களுக்கு மே மாதத்துக்கு பிறகு குருவாலயும் 9ஆம் இடத்தில் குரு வருவதால் உங்களுக்கு சூப்பரான ஒரு டைம். அதனால விருச்சிகம் ராசிக்காரங்க இத யூஸ் பண்ணி வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கூடிய ஒரு அஸ்திவாரத்தை இப்பவே பலமா போட்டுருங்க. ஏன்னா கண்டிப்பா அடுத்த ஒரு 1 1/2 ஆண்டுகள் உங்களுக்கு ரொம்ப அருமையான ஒரு காலகட்டமா இருக்கும். சரிங்களா? நன்றி தோழர்களே. மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி.